அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சென்டர் சிக்னல்ஸ் ஏர்லி டீலிமிட்டேஷன் விமென்ஸ் கோட்டா ஃபார் 2029 போல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 106வது சட்ட திருத்தத்துக்கு போகணும். விமென்ஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கறத 2023ல 106வது சட்ட திருத்தத்தின் மூலியமா மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லோக்சபாலையும் மாநில சட்டமன்றங்கள்லயும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 15 வருடங்களுக்கு வந்து நடைமுறையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த ப்ரொவிஷன்ஸ். அந்த 33% ரிசர்வேஷன் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த சட்டம் கொண்டு வரப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, முதல்ல சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுத்த பிறகு அதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும். அந்த சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் பண்ணணும். டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அந்த சட்டத்தினுடைய அம்சங்களாக இருந்துச்சு. சரிங்களா? அப்படி பாக்குறப்ப நமக்கு இந்த விமன் ரிசர்வேஷன் 2023ல நம்ம சட்டம் கொண்டு வந்துட்டாலும் அது நடைமுறைக்கு வர்றதுக்கு பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 2032 2033 ஆயிரும். சரிங்களா? சட்டம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் நடைமுறைக்கே வர மாதிரி இருந்துச்சு. சோ ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்சஸ் எடுக்கணும், சென்சஸ்க்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷன்னாலதான். இப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, 2029ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல்லையே பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ணணும். என்ன ப்ரொவிஷன்? சென்சஸ் எடுக்கணும், சென்சஸ்க்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் எடுக்கணுங்கிற அந்த ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட்டை இந்த கூட்டத்தொடர்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. அதுதான் இங்க செய்தியா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 2011 சென்சஸ் அடிப்படையா வச்சு தொகுதியை வந்து நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணா என்ன பண்ண முடியும்? 2029ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையே பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்துட முடியும். அததான் மத்திய அரசாங்கம் பண்ண போறாங்க. சோ ஒரு அமெண்ட்மெண்ட் பில்ல வரக்கூடிய கூட்டத்தொடர்ல கொண்டு வர போறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பில்லோட முக்கியமான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான், தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தான். அந்த டீலிமிட்டேஷனை வந்து பண்ண போறாங்க. அதுவும் எந்த சென்சஸ் அடிப்படையா வச்சு டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்கன்னா, 2011 சென்சஸ் அடிப்படையா வச்சு இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. சரியா? சோ 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்றப்ப நமக்கு என்ன ஆகுனா, லோக்சபா சீட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 543ல இருந்து 816 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுக்குமே சீட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேஷியோட தான் மத்திய அரசாங்கம் இதை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஈச் ஸ்டேட் இஸ் லைக்லி டு see a 50% ரைஸ் இன் சீட்ஸ். அதாவது எல்லா மாநிலங்களுக்குமே சீட் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது அப்படிங்கறத பிரிலிமினரியா நமக்கு சொல்றாங்க. சரியா? சோ 543 லோக்சபா சீட்ல இருந்து 816 லோக்சபா சீட்டா இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுல 33% எடுத்தோம்னா பெண்களுக்கு மட்டுமே 273 சீட்டு வந்து இருக்க போகுது. ஓகேவா? இப்ப லோக்சபாவோட பெண்களோட பிரதிநிதித்துவம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு உள்ளேயுமே தொகுதிகளுடைய எண்ணிக்கை மாறலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப தமிழ்நாட்டுல 234 இருக்கு அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கறதையும் என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ் தான் ஆகும். சோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறதையும் அந்த தொகுதிகள் மாநில சட்டமன்றங்களோட தொகுதிகள் மாறலாம் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. சரியா? சோ இன்னும் அந்த அமெண்ட்மெண்ட் பில் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணல. இது ரிலேட்டடான டிஸ்கஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு டிராஃப்ட் பில் கூட இன்னும் ரிலீஸ் பண்ண கிடையாது கவர்மெண்ட். அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் நமக்கு தெரிய வரும். சரியா? ரைட். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.